கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவன் இன்றைய நாளிலும் நம் அனைவரையும் ஒன்று கூடி வர செய்து இந்த நேரத்திலும் கூட அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு வேலையும் நாம் பிரயோஜனப்படுத்தும் வகையில் நம்ம பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுகிறவனின் அடுப்பு என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில வேத வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வார்த்தை எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆதார வசனம் நம்ம வாசித்தோம். அந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு தலைப்பு நம்ம எடுத்திருக்கிறோம். அப்பம் சுடுகிறவனின் அடுப்பு அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த ஒரு சத்திய பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடம் எப்படிப்பட்ட ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது நிறைய விதங்கள் அவங்க கையாண்டிருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளே அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அதாவது ஒரு உருவகமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒப்புமைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கருத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா பேசுகிறார். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக ஓசியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ல வந்த அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய கருத்து என்ன, அதன் மூலியமாக என்ன ஒரு பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம் இருக்க போகுது. ஸோ இது ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த தீர்க்கதரிசன வசனத்தை திருப்பி வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 4 முதல் 5ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர், அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறான். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை துருக்கினால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோடே அவன் தன் கையை நீட்டுகிறான். இப்போ ஓசியா பேசுகிறார். யாரை பார்த்து பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல, யாரை பற்றி பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியல. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவர் இந்த வசனத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ ஏற்கனவே யாரையோ பற்றி பேசியிருக்கார். அவங்களை இப்போ இவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள், அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜனங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள். ஸோ அப்போ யாரையோ ஒருத்தரை இவர் எப்படி கம்பேர் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுறவருடைய அடுப்பு இருக்கும், அந்த அடுப்புக்கு ஒப்பான ஜனங்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர்கள்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்மையில் பேசுகிறார். ஸோ இப்போ ஒரு ஜனங்களை அவர் பேசுகிறார். அந்த ஜனங்கள் எதற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுறவர்கிட்ட ஒரு அடுப்பு இருக்கும், அந்த அடுப்புக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் பேசுகிறார். என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பம் சுடுறவர் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவார், என்னென்ன வேலைகள் செய்வார் அப்படிங்கிறத இங்கே பேசுகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பம் சுடுகிற மனுஷன். அவன் மாவை பிசைந்தது முதல் அது ஒப்பி போகும் மட்டும் அனல் மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். ஸோ ஒரு அப்பம் சுடுறவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ இந்த அப்பம் சுடுறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே மாவை எடுத்து பிசைஞ்சு அதை உப்பி போகிற வரைக்கும் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிருவார். இந்த ஒரு டியூரேஷன், அதாவது மாவை பிசைகிறதுலேருந்து உப்பி போகிற வரைக்கும் ஒரு காலப்பகுதி இருக்குது. இந்த காலப்பகுதியில் அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை அனல் மூட்ட மாட்டார். அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பு என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் மூட்ட மாட்டார். எது வரைக்கும் அனல் மூட்டாமல் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசைஞ்சு வச்ச மாவு உப்பி போகிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், அனல் மூட்ட மாட்டார். ஸோ அப்போ அப்பம் சுடுகிறவருடைய ஒரு தன்மை, அவருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாவை பிசைஞ்சிருவார், உப்பி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் அனல் மூட்டுவார். ஸோ இப்போ அப்பம் சுடுகிறவருடைய அடுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அதில் நெருப்பு இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மூட்ட மாட்டாங்க. அந்த அடுப்பு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு என்ன ஆகணும், உப்பி போகிற வரைக்கும். உப்பி போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அதில் நெருப்பை மூட்டி அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தை வச்சு சுடுவார். ஸோ இதான் நார்மலாக ஒரு அப்பம் சுடுகிறவருடைய அடுப்பினுடைய பயன்பாடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அடுப்பை இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனங்களுக்கு கம்பேர் பண்ணுறார். அதுதான் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்புக்கு அடுப்பை போல்
இருக்கிறார்கள். ஸோ அப்போ அடுப்பு மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் டீட்டெயில் பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் வசனத்தில் தொடக்கத்தில் அவர்கள்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாருல, அந்த அவர்கள், அந்த ஜனங்கள் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை ரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். ஸோ இப்போ இந்த அவர்கள் அப்படின்ற ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ராஜாவுடைய நாள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மது. இந்த மதுவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த மதுவை குடித்தனால அந்த ராஜாவுனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரசக்காரரோடு கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். ஸோ அதாவது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இழிவான ஜனங்கள் கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்றான். எதன் நிமித்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் ராஜாவுக்கு கொடுத்த மதுனால இப்போ ராஜாவுனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான ஜனங்கள் கூட சேர்றான், மோசமான கிரியைகள் செய்கிறான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்த கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருக்காங்க. இந்த ராஜாவுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்குறாங்க. இதனால் இந்த ராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி ஆக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரக்கூடாதவங்க கூட அவர் என்ன பண்ணுறாரு, சேர்றாரு. ஸோ அப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஜனங்கள் அடுப்பு மாதிரி இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ராஜாக்களுக்கு மது ஊற்றி கொடுக்குறாங்க. இந்த ராஜா இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரக்கூடாத ஜனங்கள் கூட சேர்ந்துட்டு தேவனுக்கு விரோதமான செயல்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ தொடர்ச்சி 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம், அவர்கள் பதிவிருக்கும் பொழுது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் முழுவதும் தூங்கினாலும் காலமே வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். அவர்கள் எல்லோரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது திருப்பி அவர்கள்னு ஸ்டார்ட் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் பதவி இருக்கும்போது, இந்த அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு மாதிரி இருக்கவங்க. அவர்கள் பதவி இருக்கும்போது அப்படின்னா அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெளிப்படையாக செய்யலை, இது ஒரு திட்டம் மாதிரி போடுறாங்க. பதவி இருக்கும்போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஸோ அப்போ அவங்களுடைய மைண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பை உள்ள அனல் மூட்டினா எப்படி வந்து சூடாகுமோ, அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்தை சூடு பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுப்பு இருக்குது அப்படின்னா அந்த அடுப்பு மேலே என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் வச்சு ஒரு அப்பத்தை வச்சோன்னா அந்த நெருப்பில் அந்த அப்பம் என்ன ஆகணும், சுடணும். இப்போ அதே ஒரு அடுப்பில் அதிகப்படியான நெருப்பு போட்டு ஒரு அப்பத்தை வச்சு அந்த அப்பம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும். அதாவது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வேகிறதுக்கு பதில் அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கருகி போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பு மாதிரி தங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாங்க, அனலாக்கிட்டே இருக்காங்க. அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் முழுவதும் தூங்கினாலும் காலமோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்னியாய் எரியும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மூட்டக்கூடிய அந்த நெருப்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒருத்தர் அந்த மூட்டுற ஒரு நைட்டு போய் தூங்கிட்டாலும் காலையில் அது என்ன ஆகுது, கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய கேரக்டர் இப்போ அடுப்புக்கு கம்பேர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு வரார். கடைசி 7ஆம் வசனத்தில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல் அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்பம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள். இப்போ இந்த அடுப்புக்கு மேலே வைக்கக்கூடிய அப்பம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்து வரணும். ஆனால் அடுப்பு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் கருகிரும். இப்போ அதே போல் இவங்க அடுப்பு மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு மேலே வைக்கக்கூடிய நியாயாதிபதிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, பட்சிக்கிறாங்க. அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அடுப்பு இருக்குது. அடுப்பினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தை சுடணும். இதுதான் ஒரு அப்பம் சுடுகிறவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனங்கள் அடுப்பு மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பம் புளிச்சு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி இந்த அடுப்பு எப்படி ஆயிடுது, அதிகமாக அனல் மூட்டப்படுது. அதனால் இந்த அவங்க மேலே யார் யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணப்படுறாங்க, பட்சிக்கப்படுறாங்க. அந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அடுப்பு மாதிரி இருக்க ஜனங்கள்கிட்ட மாட்டி அவங்க என்ன பண்ணப்படுறாங்க,
பட்சிக்கப்படுறாங்க. இதில் அவர் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. அந்த அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள், ராஜாக்கள். இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, தேவனை நோக்கி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஜனங்களுடைய கேரக்டர் தான் இந்த இடத்துல அவர் பேசியிருக்கார். இது வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும், வாசிக்கலாம். அதே சேம் வசனம் தான், ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ERV டிரான்ஸ்லேஷனில் நம்ம வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அப்பம் சுடுகிறவன் அப்பம் சுடுவதற்காக அடுப்பை எரிக்கிறான். அவன் அடுப்பில் அப்பத்தை வைக்கிறான். அப்பத்தின் மாவு புளித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பம் சுடுபவன் அடுப்பில் அளவுக்கு அதிகமாக நெருப்பை போட மாட்டான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் தம் நெருப்பை மேலும் சூடாக்குகின்றனர். நம்முடைய அரசனின் நாளில் அவர்கள் தம் நெருப்பை மேலும் சூடாக்குகின்றனர். அவர்கள் குடி விருந்துகளை கொடுக்கிறார்கள். தலைவர்கள் திராட்சரசத்தின் சூட்டால் நோயடைகிறார்கள். எனவே அரசர்கள் தேவனை பரியாசம் செய்யும் ஜனங்களோடு சேருகின்றார்கள். ஸோ இப்போ இந்த அவர்களுக்கான க்ளூ நம்ம கிளியராக புரிஞ்சிருச்சு, இஸ்ரேல் ஜனங்கள் தான். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பம் சுடுடைய அடுப்புக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லி இந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஸோ இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு மாதிரி தங்களை அனல் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ராஜாக்கள் என்ன பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் பட்சிக்கப்படுறாங்க. அதுலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மது ஊற்றி கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறார், அவர்கள் குடி விருந்துகளை கொடுக்கிறார்கள். தலைவர்கள் திராட்சை ரசத்தின் சூட்டால் நோயாகின்றனர். எனவே அரசர்கள் தேவனை பரியாசம் செய்யும் ஜனங்களோடு சேருகிறார்கள். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜாக்களுக்கு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மது ஊற்றி கொடுக்குறாங்க. இதனால் தேவனுக்கு விரோதமாக ராஜா என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறார். அதை கடைசியாக சொல்லும்போது, எனவே அரசர்கள் தேவனை பரிகாசம் செய்யும் ஜனங்களோடு சேருகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் 6ஆம் வசனம், அதே ERV டிரான்ஸ்லேஷனில். ஜனங்கள் தமது இரகசிய திட்டங்களை போடுகின்றார்கள். அவர்களது இருதயங்கள் சூட்டடுப்பை போன்று கிளர்ச்சி அடைகின்றன. அவர்களின் ஆர்வம் இரவு முழுவதும் எரியும், காலையில் அது நெருப்பாய் எரியும். அவர்கள் அனைவரும் எரியும் சூட்டடுப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் தமது ஆட்சியாளர்களை அழித்தார்கள். அவர்களின் அரசர்கள் அனைவரும் விழுந்தார்கள். அவர்களில் ஒருவனும் என்னை உதவிக்கு அழைக்கவில்லை. ஸோ இப்போ வந்து காமனாக எப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆட்சியாளர்களை கம்ப்ளீட்டாக அழிச்சதே யார் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அவர்கள் அனைவரும் எரியும் சூட்டடுப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் தமது ஆட்சியாளர்களை என்ன பண்ணியிருக்காங்க, அழித்தார்கள். அவர்களின் அரசர்கள் அனைவரும் என்ன பண்ணிட்டாங்க, விழுந்தார்கள். அவர்களில் ஒருவனும் என்னை உதவிக்கு அழைக்கவில்லை. ஸோ இப்போ தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியவர்களுடைய காரியங்கள் பார்க்குறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரை வழிநடத்துறதுக்கு கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக செய்கிறாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களாம் என்ன பண்ணல, தேவனுக்கு விரோதமாக செய்யலை. ஜனங்களின் நிமித்தமாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அடுப்பு மாதிரி இருக்காங்க. இவங்க மேலே யாரை கொண்டு வந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்சித்து போட்டுடுறாங்க. ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு ரொம்ப அதிகப்படியான நெருப்பு இருக்கக்கூடிய அடுப்பு மாதிரி இருக்காங்க. இப்போ எப்படி அதுக்கு மேலே ஒரு அப்பத்தை வச்சு அது கருகி போயிடுமோ, அதே போல் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ராஜாக்கள், நியாயாதிபதிகள்னு சொல்லி யாரை கொண்டு வந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்சித்து போட்டுடுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கிளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பம் சுடுகிறவனுடைய அந்த அடுப்புங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் பட்சித்து போட்டுடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஓசியா தீர்க்கதரிசி யார்கிட்ட பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 10 கோத்திரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கார். அதாவது 2 கோத்திரம் 10 கோத்திரம் பிரிஞ்சதுக்கப்புறம் 10 கோத்திரத்தின் ஜனங்களை பார்த்தா இப்போ ஓசியா சொல்கிறார், உங்களுக்கு எத்தனை தலைவர்கள் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவங்கள பட்சித்து போட்டுடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எல்லா தலைவர்களும் இந்த 10 கோத்திரத்தின் மத்தியில் ராஜாவாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் தோராயமாக எல்லா ராஜாவினுடைய பெயர்களும் இந்த அட்டவணையில் போடப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எரோபயாமில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரிசையாக நீங்கள் பாஷா, சிம்ரியிலேருந்து கடைசியாக பெக்காக்கியா,
ஒசேயா ராஜா வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ராஜாக்களும் யாருக்காக கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 கோத்திரத்தின் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டவங்க. ஆனால் இப்போ ஓசியா என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை ராஜாக்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நிமித்தமாக பாவத்திற்குள்ளே விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இத்தனை ராஜாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய காமனான ஒரு பாவம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பாவத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி காரணர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கோத்திரத்தின் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜனங்கள் நிமித்தமாக விழுந்து போயிட்டாங்க. அப்படின்னா அப்போ இந்த ஜனங்கள் நிமித்தமாக இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா காமனாக எல்லா ராஜாக்களும் ஒரு பாவத்தை கண்டிப்பாக என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்கணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்களுடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்ச பாவங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். 33ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆசியாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் இனத்தின் மேலும் திருவாசிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இப்போ ஒவ்வொரு ராஜாவினுடைய மரண தருவாயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யெரொபெயாமுக்கு அப்புறம் இந்த பாஷா ராஜா வரார். இப்போ இந்த பாஷா ராஜனுடைய வாழ்க்கை முடிவடையும் போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்தில் நடந்தான். ஸோ இப்போ எப்பவுமே இதுக்கு முன்னாடி யெரொபெயாம் ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்தது பாஷா வந்திருக்கார். இப்போ பாஷாவை பற்றி சொல்லும்போதும் கூட எப்படி தான் சொல்கிறாருன்னா, பாஷாவும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யெரொபெயாமுடைய பாவத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம், பாஷா பார்த்தோம். இப்போ அதுக்கு நடுவில் யெகூ அப்படின்ற ராஜா பற்றி நம்ம படிச்சிருப்போம். தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணியிருக்காரு, நிறையா காரியங்கள் செஞ்சுருக்காரு. இப்போ அவருடைய சரித்திரத்தை எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்ற வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 31ஆம் வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. இப்போ யெகூ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஏசபேலை கொலை செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே செய்கிறார். நிறைய தேவனுடைய வேலையை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த யெகூவை பற்றி எழுதும்போது கூட கடைசி எப்படி எழுதி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. ஸோ அப்போது பாஷாலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா யெகூலையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தொடருது. கடைசியாக ஓசேயாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜா பெக்கா அவருடைய சரித்திரத்திலையும் நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். 27ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்திலே ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் சமாரியாவிலே 25 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. ஸோ இப்போ இந்த பெக்காக்கும் என்னதான் சொல்லி முடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சரித்திரம் இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. ஸோ அப்போ நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷாக்கு முன்னாடி யெரொபெயாம் அவர் தான் இந்த ஒரு பாவத்தை செஞ்சுருக்கார். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுக்குமே சரித்திரத்தினுடைய கடைசி பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. அப்படின்னா யெரொபெயாம் ஏற்படுத்தின ஏதோ ஒரு பாவத்தை என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ராஜாவும் என்ன பண்ணல, அந்த பாவத்தை விட்டு விலகவே இல்லை. அந்த பாவத்தை அவங்க என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த யெரொபெயாமுடைய பாவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ யெரொபெயாமை தேவன் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துகிறார். இப்போ 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாமையும் 2 கோத்திரத்துக்கு ரெகோபெயாமையும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறார். ஏன்னா சாலமோனுக்கு அப்புறம் தேவன் சொல்லிட்டார், உன்னுடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆக பிரிக்க போகிறேன். அதில் இந்த 10 கோத்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குரூப்புக்கு, பெரிய ஒரு ஜனங்களுக்கு யாரை ராஜாவாக தேவன் ஏற்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா யெரொபெயாமை. ஸோ அப்போ தேவன் ஒரு ராஜாவாக ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு குணலட்சணங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணியிருக்கணும், தேவன் அவர்களாம் அந்த ஒரு வேலைக்கு ஏற்படுத்தணும். இப்போ அதே போல் தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா 10 கோத்திரத்தின் ராஜாவாக யாரை ஏற்படுத்துகிறார், யெரொபெயாம். ஸோ அப்போ அது வரைக்கும் 12 கோத்திரங்கிறது ஒன்றா இருந்துச்சு. இப்போ தேவன் பிரிக்கிறார். பிரிக்கும்போது கூட ஈக்குவலாக பிரிக்கல. எப்படி பிரிச்சிருக்கார், 2, 10 பிரிச்சிருக்கார். இந்த 10 கோத்திரத்துக்கு இப்போ யாரை ராஜாவை ஏற்படுத்தணும்னு தேவன் டிசைட் பண்ணுறாரு.
யெரொபெயாம தேவன் டிசைட் பண்ணுறார். இப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்ய பாரம் அவருக்கு கொடுக்கப்படுது. இப்போ வாங்கும்போது இந்த யெரொபெயாமுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறத வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. 7ஆம் வசனம். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். ஸோ இப்போ தேவன் தான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், ஜனங்கள் மத்தியிலேருந்து உயர்த்தி 10 கோத்திரத்தின் ராஜாவாக நான் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ அப்போ தேவன் ஏற்படுத்தின ஒரு மனுஷன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யெரொபெயாம். அப்போ யார்கிட்டேருந்து இந்த தேசத்தை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய பையன்கிட்டேருந்து மேஜராக 10 கோத்திரத்தை வாங்கி இப்போ யார் கையில் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா யெரொபெயாம் கையில் கொடுக்குறாரு. ஸோ இப்போ யெரொபெயாம் வாங்கும்போது, இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு வாங்கும்போது அவர் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கார். அதனால தான் அந்த வேலையை தேவன் என்ன பண்ணியிருக்கார், அவருக்கு கொடுத்துருக்கார். இப்போ யெரொபெயாம் என்னவாக மாறியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டினரி மனுஷனாக இருந்தவர் இப்போ என்னவா மாறுறாரு, ராஜாவாக மாறுறார். இப்போ ராஜாவாக மாறினதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜ்ய பாரத்தை வழி நடத்தணும். இப்போ வழி நடத்தக்கூடிய ராஜாவுக்கு இப்போ சில சந்தேகங்கள் வந்துருச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் 10 கோத்திரம் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த 10 கோத்திரத்தின் ஜனங்கள் தேவனை வழிபடுறதுக்கு எங்கே போயாகணும், எருசலேம் தான் போயாகணும். ஆனால் அந்த எருசலேம் எங்கே இருக்குது, 2 கோத்திரத்தின் ராஜாவாகிய ரெகோபெயாமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த யெரொபெயாமுக்கு இப்போ என்ன கவலை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கிருந்து அங்கே போனாங்க அப்படின்னா அந்த ராஜா கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை ராஜாங்கிற பொசிஷன்லேருந்து கீழே தள்ளிடுவாங்கன்ற பயம் என்ன ஆயிடுச்சு இப்போது யெரொபெயாமுக்கு வந்துருச்சு. ஆனால் யெரொபெயாமை வந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கும்போது தேவன் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவரை சூஸ் பண்ணி உயர்த்தி ஒரு ராஜாவினுடைய பொசிஷனில் உட்கார வச்சார். இப்போ ராஜாவானதுக்கப்புறம் இப்போ ராஜாவினுடைய மனநிலைமையிலிருந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்ய பாரத்தை பார்க்குறார். இப்போ பார்க்கும்போது அவருடைய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை வழிபடுறதுக்கு இங்கிருந்து எருசலேம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, அந்த ராஜா கூட சேர்ந்து நமக்கு விரோதமாக வந்துடுவாங்கன்ற பயத்தில் இப்போ என்ன பண்ணுறாருனா தன்னை ஏற்படுத்தின தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். 28ஆம் வசனம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குள்ள இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போகிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ராஜ்யம் வந்து நிலைப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணுறார். இஸ்ரேல் ஜனங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேம் போகிறது உங்களுக்கு என்ன வருத்தம், இஸ்ரேலரே, இதோ இவைகளை உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி 2 கன்றுக்குட்டியில் ஒன்று தான்லி இன்னொன்று பெத்தேலியும் வைக்கிறார். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இவர் எதை கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை கற்றுக் கொடுக்குறார். இப்போ எதுக்காக இந்த விக்கிரக ஆராதனை வந்து கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணம், இவருடைய ராஜ்யம் என்ன பண்ணணும், நிலைப்படணும். ஸோ இப்போ இவருடைய ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளில் முதல் கட்டளையவே என்ன பண்ணுறாரு மீறி இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கன்றுக்குட்டியை கொடுக்குறார். இந்த கன்றுக்குட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள். அப்படின்னா எகிப்திலிருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தது யார் தான், இந்த கண்ணுக்குட்டி தான் சொல்லி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை இப்போ அப்படியே எங்கே கொடுத்துட்றாரு, அந்த 2 கன்றுக்குட்டி கொடுத்துறாரு. இதோட நிப்பாட்டிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இது மாத்திரம் நிப்பாட்டில், அடுத்த ஸ்டெப் போகிறார். வாசிக்கலாம். 30ஆம் வசனம். 30ஆம் வசனம். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள், அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு கோவில் கட்டுறார். சரி, கோவில் கட்டினா போதுமா, அது பத்தாது. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை என்ன பண்ணுறாரு,
ஆசாரியர்களாக்கிறார். ஸோ இப்போ தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைப்படுத்துவதற்கு ஃபர்ஸ்ட் விக்கிரக ஆராதனை, ரெண்டாவது விக்கிரகத்துக்கு கோயில், மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனமான ஆசாரியர்களை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். ஏன் இந்த இடத்துல அந்த இடத்துல ஈனமான ஆசாரியர்கள்னு சொல்லணும்? லேவியர் அல்லாத புத்திரரை ஆசாரியர்களாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு? ஈனமான ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாரு? ஆசாரியராக அவர் ஏற்படுத்துகிறார். அப்படின்னா யார் இவருடைய மைண்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்கள என்ன பண்ணுறாரு? ஆசாரியர்களாக அங்கே ஏற்படுத்துகிறார். ஸோ அப்போ லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கிரகம், ரெண்டாவது கோயில், மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனமான ஆசாரியர்கள். இதோட நிப்பாட்டில் இன்னியும் பாவத்தை தொடர்றார். வாசிக்கலாம் 32ஆம் வசனம். 32ஆம் வசனம். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளை பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரிகளை பெத்தேலிலே ஸ்தாபித்து. இப்போ நாலாவது பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்னைக்கு பண்டிகையோ அதே டைமில் எங்கே இங்கேயும் பண்டிகை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பண்டிகையை கொண்டாடும் போது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடக்கூடாது? எருசலேம் ஞாபகம் வந்துடக்கூடாது, தேவன் ஞாபகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு எங்கே பண்டிகையோ அதே டைமில் என்ன பண்ணுறாரு? இங்கே பண்டிகையை வச்சு ஏற்படுத்துகிறார். இதுதான் யெரொபெயாம் செஞ்ச பாவம். ஃபஸ்ட்டு விக்கிரகத்தை வைக்கிறது, இவர் தான் இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொல்லிடுறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுறார். அதுக்கப்புறம் ஆசாரியர்கள், ஈனமான ஆசாரியர்கள் ஏற்படுத்துகிறார். நாலாவதாக என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவன் கொடுத்த பண்டிகைகளுக்கு இணையாக பண்டிகைகளை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த யெரொபெயாம் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் வந்த எந்த ராஜாவும் இந்த பாவத்திலேருந்து வெளியே வரவே இல்லை. அப்போ தேவன் யெரொபெயாமை தள்ளும்போது என்ன நினச்சி தள்ளியிருப்பார்? அடுத்தது பாஷாவை கொண்டு வர்றார் அப்படின்னா அவர் என்ன நினச்சி பாஷாவை கொண்டு வந்திருப்பார்? யெரொபெயாம் செஞ்சு அந்த கன்றுக்குட்டியை பாஷா என்ன பண்ணிடுவார்? இடிச்சு போட்டுருவார், கோயிலை உடச்சி போட்டுருவார், எல்லா அந்த அசுத்தமான ஆசாரிகளையும் துரத்தி விட்டுருவார்னு நினச்சி பாஷாவை கொண்டு வந்திருப்பார். பாஷா ராஜாவும் வந்து என்ன பண்ணல? அதை பண்ணல. அதுக்கு அடுத்த ராஜாவை கொண்டு வரார். அந்த ராஜாவும் என்ன பண்ணல? இந்த கன்றுக்குட்டியை டச் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்ச நாள் போக போக இந்த தான் பெத்தேல் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல பெத்தேல் எப்படியாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புனித ஸ்தலமாக மாறிடுச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்தின் ஜனங்களுக்கு. எப்படி 2 கோத்திரத்துக்கு எருசலேம் வந்து ஒரு முக்கியமான ஸ்தலம், தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்துச்சோ அதே போல் பெத்தேல் எப்படியாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்தின் ஜனங்களுக்கு புனித ஸ்தலமாக மாறுது. ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரகம், கோயில், ஈனமான ஆசாரியர்கள், தேவன் விரும்பாத பண்டிகைகள், இது எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ பெத்தேல் என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்துக்கு புனித ஸ்தலமாக மாறிடுச்சு. அதனால தான் அதுக்கடுத்து வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லும்போது எந்த இடத்தையும் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தேலுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. வாசிக்கலாம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் இஸ்ரவேலினுடைய பாதங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன், பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையில விழும். இப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இஸ்ரேலினுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை நான் விசாரிக்கும் நாளில் நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெத்தேல் இருக்கக்கூடிய பலிபீடம் தான் பாவம் பிறக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. எல்லாருமே அந்த கன்றுக்குட்டிக்கிட்ட போய் தான் நிற்கிறாங்க. இன்னொரு ப்ராஃபஸி கூட அதிலே சொல்கிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி. என்ன சொல்றாருன்னா பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள். ஸோ அப்போ தேவன் என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தேலில் போய் இவங்க செய்யக்கூடிய வேலைகளை தேவனுக்கு துரோகமாக பார்க்குறார். அதனால தான் நிறைய ப்ராஃபஸியில் எதை ரெஃபர் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தேல் அப்படிங்கிற ஒரு இடத்த அவர் ரெஃபர் பண்ணியிருப்பார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர் செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத
அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஸோ அந்த இடத்துல கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேலை தேடாதீங்க, பெத்தேல் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேல் பாழான ஸ்தலமாக போகும், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெத்தேல் அப்படிங்கிறது பாவம் செய்யக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. இது நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க, அழிக்கப்பட போகிறாங்கன்னு தான் அவர் ப்ராஃபஸி சொல்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஃபஸி பெத்தேலுக்கு விரோதமாக சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஈனமான ஆசாரிகளில் ஒருத்தருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவம் வந்துடுது. அதே ஆமோஸ்லேயே நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. இப்போ பெத்தேலில் இருக்கக்கூடிய ஆசாரியின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமத்சியா. அதான் சொல்கிறார், அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா, இதுதான் இந்த ஈனமான ஆசாரியர்களில் ஒருத்தர். இப்போ இந்த அமத்சியா நியூஸ் அனுப்புகிறார். யாருக்கு அனுப்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் வந்து சாலமோனுக்கு அடுத்து வந்த யெரொபெயாம் கிடையாது, இது 2ஆம் யெரொபெயாம். அந்த ராஜாக்களுடைய லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இன்னொரு யெரொபெயாம் வருவார். அந்த யெரொபெயாமுக்கு இப்போ இந்த அமத்சியா நியூஸ் அனுப்புகிறார். என்ன நியூஸ் அனுப்புகிறாருன்னா, ஆமோஸ் இஸ்ரேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சகிக்க மாட்டாது. ஏன் அப்படின்னா, ஆமோஸ் போய் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே இவங்க கோயில் நினச்சி கும்பிட்டுருக்காங்களோ, எந்த விக்கிரகத்தை பார்த்து வணங்குறாங்களோ அங்கே போய் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அதனால் இந்த ஆசாரியனாகிய அமத்சியாவுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. உடனே யெரொபெயாமுக்கு நியூஸ் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரம் அமத்சியாவே யாருக்கு விரோதமாக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமோஸுக்கு விரோதமாக பேசலாம். வாசிக்கலாம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாது, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். ஸோ இப்போ அமத்சியா அந்த ஆசாரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமோஸை பார்த்து திட்டுறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கோத்திரத்துக்கு நீ என்ன பண்ணாத, சொல்லாத, எங்களால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நீ யூதா போ, அங்கே இரு, அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்கதரிசனம் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமா இருக்கு. இப்போ பெத்தேல் என்னவா மாறிடுச்சு, இவங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக மாறிடுச்சு. விக்கிரகம் வச்சிருக்கக்கூடிய விக்கிரக கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவா மாறிடுச்சு, இவங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக மாறிடுச்சு. ஸோ அப்போ 10 கோத்திரத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக விக்கிரக ஆராதனைக்குள்ளே கடந்து போயாச்சு. இதை ஏற்படுத்தி வச்ச ஒரு யெரொபெயாம். அதுக்கப்புறம் வந்த எந்த ராஜாக்களுக்குமே எதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்றுக்குட்டி மேலே கை வைக்கிறதுக்கு தைரியமே இல்லை. தேவன் ஆனால் ஒவ்வொரு ராஜாவையும் கொண்டு வந்திருக்கார். ஒவ்வொரு ராஜாவையும் நெக்ஸ்ட்னு சொல்லி என்ன பண்ணி வந்திருப்பார், கொண்டு வந்திருப்பார். அப்போ தேவன் ஏற்படுத்தும் போது அவருக்கு நல்ல குணலட்சணம் இருக்கும் பட்சத்தில் தான் அவர் சூஸ் பண்ணி கொண்டு வரார். ஆனால் வந்த எந்த ராஜாவுமே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகத்தை டச் பண்ணல. இப்போ யெரொபெயாமுடைய கேஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்படுத்தும் போது ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனால் ராஜ்யத்துக்கு வந்ததுக்கப்புறம், ராஜாவாங்கிற ஸ்தானத்திற்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய கவலை என்னென்னா, ராஜ்ய பாரம் நம்மளை விட்டு போயிருமேங்கிற கவலையில் தான் எதை ஏற்படுத்தினார், கன்றுக்குட்டி ஏற்படுத்தினார், அந்த கோயிலை ஏற்படுத்தினார். இப்போ அதே போல் அடுத்தடுத்து வந்த ராஜாக்களுடைய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளுடைய ராஜ்யபாரம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும். அதனால தான் கடைசியாக நீங்கள் கவனிக்கும் போது ஒசேயா ராஜனுடைய காலப்பகுதி வரைக்கும் எது மாறி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்றுக்குட்டி வைக்கப்பட்ட இடத்துலையே தான் இருந்திருக்கு. யாருமே அதை என்ன பண்ணல, எடுத்து போடல. யோசியா அப்படிங்கிற ஒரு ராஜா, யூத ராஜா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேல் இருக்கிறத இடிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கோத்திரம் அசீரியா கைக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. அப்போ இஸ்ரேலில் 10 கோத்திரத்தில் வந்த எந்த ராஜாவுக்கும் எதில் தைரியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்றுக்குட்டியை எடுத்து போடுறதுக்கான தைரியம் இல்லை. அவங்க எகு மாதிரி ராஜாக்கள் வந்து தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் அப்படி செஞ்சும் கூட எதை மாத்திரம் அவங்க டச் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த கன்றுக்குட்டியை அவங்க டச் பண்ணவே அவங்க இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ யெரொபெயாமுக்கு எப்படி கன்றுக்குட்டி வைக்கணும்னு தோணுச்சு?
யெரொபெயாமுக்கு நிறைய விக்கிரகத்தை வச்சு கொடுத்துருக்கலாம்ல, எதை வச்சு கொடுத்தா உடனே இஸ்ரேல் ஜனங்கள் கன்வின்ஸ் ஆவாங்க? இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தர பிரயாணம், தேசத்தை பங்கிடுதல் ஒரு 46 வருஷம். அப்புறம் நியாயாதிபதிகளுடைய வருஷம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 வருஷம் ஏறக்குறைய. அப்போ இதுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 500 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சவுல், தாவீது, சாலமோன் 120 வருஷம், 600 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 600 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து இதுதான் கடவுள்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள்னால ஏற்றுக்க முடியணும். கரெக்டுங்களா? 600 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து இந்த நீங்கள் வணங்கிட்டு இருக்க கடவுள் வேறு எதுவும் கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டினா அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உருவமாக எது இருந்திருக்கணும்? அந்த விக்கிரகம் இருந்திருக்கணும். அதற்கு யெரொபெயாம் சூஸ் பண்ண அந்த உருவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி. அப்படின்னா எகிப்தில் இவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கன்றுக்குட்டி வணக்கம் தான். அந்த வணக்கத்தை திருப்பி எடுத்துகிட்டு வந்து இவங்க முன்னாடி வச்சா ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க? கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் யெரொபெயாம் என்ன பண்ணியிருக்காரு? 2 கன்றுக்குட்டியை கொண்டு வந்து வச்சிருக்கார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஏன் தான் பெத்தேல் அப்படின்னா எல்லைகளில் வைக்கிறார். அந்த 10 கோத்திரத்தினுடைய டாப்பில் ஒன்லையும் கீழே இருக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கிறார். எதுக்காகனா எக்காரணத்துக்கு கொண்டு தேசத்துலேருந்து அவங்க என்ன பண்ணிடக்கூடாது? வெளியே போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணியில் மாட்டினது 10 கோத்திரத்தின் ராஜாக்கள் மாத்திரம்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதே கன்றுக்குட்டியினுடைய விஷயத்தில் மாட்டினது இன்னொருத்தர் யார்? முக்கியமான ஆள் ஆரோன். இப்போ நீங்கள் ஆரோன் பார்த்தீங்கன்னா மோசே கூடவே இருக்கார், மோசேனுடைய எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார். ஆனால் ஃபைனலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. செஞ்சது யார்? ஆரோன். செய்ய வச்சது தான் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ அப்போ இந்த இடத்துல கவனித்து பார்க்கும்போது ஆரோனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டியை வச்சு இந்த இடத்துல வச்சோம்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்? இதுதான் கடவுள்னு சொல்லி அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி எதை செஞ்சு வைக்கிறார்? கன்றுக்குட்டி. இப்போ ஆரோன் வந்து மோசே கூட தான் இருக்கார். இவர் தான் மோசே கூட இத்தனை ஜனங்களையும் என்ன பண்ணிட்டு வரார்? வழி நடத்திட்டு வரார். ஆனால் வழி நடத்தி வரக்கூடிய இந்த ஆரோன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு விக்கிரகம் வேணும், எங்களுக்கு கடவுள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் விக்கிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்ல முடியாதா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆரோன் நினச்சிருந்தா என்ன சொல்லியிருந்துருக்கலாம்? நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆரோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய ப்ரெஷர் தாங்காமல் நகையை வாங்கி எதை செஞ்சு கொடுத்துட்றாரு? கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சிடுறாரு. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்டு வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை அவர் செய்கிறார். ஸோ அப்போ ஆரோனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை விரும்பி செய்யலை, ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் செஞ்சுருக்கார். அவர் வந்து என்னதான் காரணம் சொன்னாலுமே இந்த விக்கிரகத்தை உருவாக்கி கொடுத்தது யார் தான்? ஆரோன் தான். பின்னாடி தேவன் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய இந்த காரியங்களை நிமித்தமாக தான் இவர் எங்கே கொண்டு போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானானுக்கு கொண்டு போகலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்த எல்லா வழி நடத்தக்கூடிய நபர்களும் விழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த அந்த ஒரு காரியம்தான். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்காக யார் பாவம் செய்ய ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 கோத்திரத்தின் ராஜாக்கள். ஸோ அப்போ அந்த 10 கோத்திரத்தின் ராஜாக்கள் எல்லாரும் அவங்களுடைய ராஜ்ய பாரத்தின் ஸ்திரத்தன்மைக்காக அந்த ராஜ்ய பாரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் எதுலேயே வச்சுருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு நினச்சாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்குமே விக்கிரகம்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை சார்ந்து போயிடுவாங்க. ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ தூரம் விக்கிரகத்தின் மேலே ஒரு பற்றுதல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னதான் தேவனுடைய கோட்பாட்டுக்கும் விக்கிரகத்துக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உருவத்திற்கும் என்ன பண்ணாத, என்னை ஒப்புமைப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறார். அது பூமியில் இருக்கலாம், பூமியின் கீழ் தண்ணீரில் இருக்கலாம், வானத்தில் இருக்கலாம். ஆனால் எந்த உருவத்திற்கும் நீ என்ன பண்ணாத, என்னை ஒப்புமைப்படுத்தாத அப்படின்றாரு. ஆனால் இவங்களுக்கு எது மேலே ரொம்ப ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவத்தின் மேலே தான் ரொம்ப ஆசை. ஏதாவது ஒரு உருவம் இருந்துச்சு இதுதான் கடவுள்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க. ஸோ அப்போ இது எந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன தான் சொன்னாலும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு உருவத்தை பக்கத்தில் வச்சு இதுதான் கடவுள், இதை உன்னை காப்பாற்றுன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க,
நம்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய தேடுதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி ஒரு உருவம் வேணும். அது எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? கடவுளாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அப்படி ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் அவங்க கூட இருக்குன்னு என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம், என்னை எதுக்குமே நீ என்ன பண்ணாத, ஒப்புமைப்படுத்தாதன்றார். ஆனால் இவங்களுடைய ஒப்புமை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க கூட என்ன பண்ணணும்? ஒரு உருவம் இருக்கணும். இது கொஞ்ச நாள் கழித்து தங்களை வழி நடத்தவங்களே அவங்க உருவமாக கூட என்ன பண்ணிடுவாங்க? மாற்றுவாங்க. அதனால தான் மோசேயினுடைய சரீரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? மறைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ராஜாக்களும் என்ன பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுகிறாங்க. இதைத்தான் அவர் ஓசியாவில் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பம் சுடுகிற அடுப்பு மாதிரி இருக்காங்க, இவர்களுக்கு எந்த ராஜாக்கள் கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அவர்களை பட்சித்து போட்டுடுறாங்க. ஸோ அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு அதான் மது ஊற்றி கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? சரசக்காரருடைய கூட அவன் என்ன பண்ணுறான்னா சேர்றான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் ஏற்படுத்தப்படக்கூடிய மனிதர்கள் தான், ஆனால் என்ன பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தமாக நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. ஈவன் மோசேனுடைய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, மோசே விழுந்ததுக்கு காரணம் யார்? அவர் செஞ்ச பாவம் தான். ஆனால் என்ன பண்ணிடுறாரு? அந்த ஜனங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால தேவன் பேசுன்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுறாரு? அடிச்சிடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் யாரெல்லாம் லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் என்ன காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு. அதுலேருந்து தப்பிச்சவங்க ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சூட்டடுப்பு மாதிரி இருக்காங்க, இவர்கள் மேலே கொண்டு வந்து ஒரு அப்பத்தை வச்சா எப்படி கருகி போகுமோ ஒரு நெருப்பு மேலே, அதே போல் ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? பட்சித்து போட்டுடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதைத்தான் யார் ரெஃபர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது ரெஃபர் பண்ணுறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாவானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இப்போ அப்படியே ரெஃபர் பண்ணுறார் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த காரியங்களை, முக்கியமாக வனாந்தர பிரயாணத்தில் இவங்க செஞ்ச விஷயங்களை அவர் ரெஃபர் பண்ணுறார். அதை என்னென்னா, இதெல்லாம் நமக்கு ஏன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு ஒரு போதனை, ஆலோசனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். 7ஆம் வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போவார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஸோ அப்போ அவங்களுடைய லிஸ்ட் போடுறாரு, என்னென்ன பாவங்கள் பண்ணாங்க, இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு? திருஷ்டாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்கள் பார்க்கும்போது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு இணையாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்கள் செய்கிறாங்க. தேவன் என்ன தான் சட்டத்திட்டங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த சட்டத்திட்டங்களின் மூலியமாக தவறுன்றதை உணர்த்தப்பட்டும் கூட அவங்களால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவங்கள்லேருந்து வெளியே வர முடியல. அதனால் இந்த அதிகாரம் அவர் எப்படி எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 6 லட்சம் பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அநேகர் பேரில் தேவன் என்னவா இல்லை? பிரியமாக இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சது மாதிரி நமக்கு செய்யலை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 லட்சம் பேர்த்தையும் எகிப்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னார். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஃபஸ்ட்டு சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? என் கூட உடன்படிக்கை செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய காரியங்கள் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நம்ம பிறப்பின் நிமித்தமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல, நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நம்ம கடந்து வரல. நம்ம முழு விருப்பத்தோடு தான் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு காரியத்துக்குள்ளே, இந்த ஒரு பாதையில் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த சரித்திரத்துலேருந்து என்ன ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது பாவம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜாக்கள் மாதிரி இருக்கும். ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபஸியில் சொன்ன மாதிரி தான் இவங்க அடுப்பு மாதிரி இருந்து ராஜாக்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சியாளர்களை கொலை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம இந்த ஒரு வழியில் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுறதுக்கு தான்
இந்த ஒரு பிரயாசங்கள் நம்ம பட்டுட்ருக்கோம். எல்லா விஷயமுமே எதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம என்ன ஆகணும், புதிய சிருஷ்டியாக நம்ம மாறணும். ஸோ இப்போ இந்த புதிய சிருஷ்டிக்கு எப்போ ஆபத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எதற்கு ஆபத்தாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டிக்கு ஆபத்தாக வரும். எப்படி அந்த ராஜாக்களுக்கு யார் ஆபத்தாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆபத்தாக இருந்தாங்களோ, அதே போல் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறக்கூடிய நமக்கு எது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சொல்ல போனால் பாவங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா, எது நம்மளை நம்மளுடைய புதிய சிருஷ்டிக்கு ஆபத்தாக வரும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருங்கிறத நம்ம வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல் சீராய் நடக்க கடவோம். ஸோ இப்போ எப்படி அந்த அடுப்பு நெருப்பு மூட்டி அந்த நெருப்பினுடைய தன்மை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு அடுப்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறத வெளியிருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா அது கவராக இருக்கும். உள்ளே தான் அந்த நெருப்பு இருக்கும். அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த பாத்திரமோ அப்பத்துக்கோ தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூடு தெரியும். அந்த அப்பம் கருகி போச்சுன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதே போல் நம்ம புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு, அதை அழிக்கக்கூடியதற்கு, அதற்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாவத்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. ஸோ பாவங்கள்லே எந்த ஒரு பாவம் புதிய சிருஷ்டிக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய பாவம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த அந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய பாவங்கள் தான் எதற்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புதிய சிருஷ்டிக்கு ஆபத்தாக முடியும். எப்படி இந்த அப்பம் சுடக்கூடிய அந்த அடுப்புக்கு அந்தகாரத்தினுடைய கிரியைகளை நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதிய சிருஷ்டியாக மாறுறதுக்கு இப்போ நம்ம பாவங்கள் செய்யும்போது இப்போ இந்த பாவங்கள் என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி செய்யப்படணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இங்கே சபையார நம்ம வந்திருக்கோம், இங்கே ஒரு தவறு செய்கிறோம். இப்போ இந்த தவறை நம்ம செய்யும்போது நமக்கு சுட்டி காட்டி நம்மளை கண்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அப்போ இந்த பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னா அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தகார பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வீட்டுக்கு போய் நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்மளை யார் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி நீ செய்கிறது தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, ரெண்டாவது ஒரு பட்சம் பாவங்களையும் நம்ம வித்தியாசப்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சபையார் முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ 3 இதாக பிரிச்சுக்கலாம். சபை ஜனங்கள் மத்தியில், ஃபேமிலியில், அப்புறம் தனிப்பட்ட ஒரு காரியங்கள். இந்த 3 இடத்துலையுமே நம்ம கிரியை செய்வோம். சபையார் மத்தியில் நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை சுட்டி காட்டுவாங்க, நம்மளுடைய தவறுகள் திருத்தி கொள்ளலாம். ரெண்டாவது ஃபேமிலி. ஒருவேளை ஃபேமிலி சத்தியத்தில் இல்லை அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள், தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய தவறுகள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சுட்டி காட்ட மாட்டாங்க. அந்த தவறுகளை நம்ம தொடருவோம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட பாவங்கள். இதையும் சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த பாவங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது. இங்கே சபை ஜனங்கள் மத்தியில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்ன ஆகும், வெளிப்படையாக பாவங்களாக தெரியும். ஆனால் சபையார் முன்னாடி, சத்தியம் தெரியாத ஜனங்கள் மத்தியில் நம்ம இருக்கும்போதும், தனிப்பட்ட முறையில் நம்ம இருக்கும்போதும் நம்மளுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தகார கிரியைகளில் இருக்கக்கூடிய பாவங்கள். ஸோ அப்போ நம்ம பாவம் செய்யும்போது சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருத்திக்குவோம். ஆனால் சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல நம்ம பாவம் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, என்ன நினச்சிட்டு செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கும் தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள், ஏதோ புதுசாக ஒருத்தவங்க பேப்டிசம் எடுத்து வராங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும், வந்துடுவாங்க சத்தியத்தை ஏற்றுக்குவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸு, சொந்தக்காரங்க, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே யாரும் பார்க்கல, நம்மளும் என்ன பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சால் யார் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் அதை சரி செய்ய முடியாது. ஏன்னா சரி செய்யறதுக்கு யாரும் சொல்கிற கால் இல்லை. இதுதான் அந்தகாரத்தின் கிரியைகள். ஸோ இந்த மாதிரி பாவங்களை மறைச்சு செய்கிறது யாருக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டிக்கு
ஆபத்தாக முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ராஜாவாக யார் கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த ஒப்புமையாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆட்கொண்டு என்ன பண்ணோம், ஒரு விஷயங்கள் செய்யப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி தான் செய்யணும். சில சமயங்கள் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, மாமிசம் மேற்கொண்டு புதிய சிருஷ்டி என்ன பண்ணிடும், புதிய சிருஷ்டிக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த அடுப்பு எதற்கு ஒப்புமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்தகார கிரியைகளில் அந்தகாரத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண விஷயங்கள்லேருந்து அவருடைய அன்பின் பிரமாணம் கொடுக்கும்போது நிறையா கட்டளைகளை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டளைகளில் இருக்கக்கூடிய நோக்கத்தை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு. எப்படி நீ ஒரு சகோதரனை கொலை செய்கிறது அப்படின்னா கத்தி எடுத்து குத்துறது தான் கொலை அப்படின்றது கிடையாது. அவனுக்கு விரோதமாக நீ செய்கிறது என்னதான், அவனை பகைக்கிறதே தான் கொலை செய்கிறதுக்கு இணை தான். ஸோ அப்போ நிறையா விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவருடைய பிரசங்கத்திலே எதை கம்பேர் பண்ணி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கும் இவங்களுக்கு என்ன இல்லை, சரியான புரிதல் இல்லாமல் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அதே போல் தான் இப்போ நம்ம எல்லா சபை ஜனங்கள் மத்தியில், சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் மத்தியில் நம்ம காட்டக்கூடிய கேரக்டர் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் மாத்திரம் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இங்கிருந்து வெளியே போய் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கவனிக்கிறார். இப்போ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் சத்தியம் தெரியாத சகோதரர்கள் மத்தியில் தான் நம்ம பழகிறோம். அங்கே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சரியாக இல்லாத பட்சத்தில் 7வது நாள் இங்கே நம்ம என்ன தேவனுக்கு பலி செலுத்தினாலும் தேவனுடைய காரியங்களுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலுமே அது என்ன ஆகாது, பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் நம்முடைய சரீரம் என்ன இருக்கும், அசுத்தமாக இருந்திருக்கும். இப்போ அசுத்தமான ஒரு சரீரத்தோடு தேவனுக்கு பலி செலுத்தினா அந்த பலியை அவர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லேவியர்கள் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஏன் லேவியர்களை சுத்திகரிச்சுட்டு உள்ளே வர சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அசுத்தமாக நீ என்ன பண்ணாத, எனக்கு வேலை செய்யாத. இப்போ லேவியர்கள் யாருடைய வேலை தான் செய்ய வராங்க, தேவனுக்கு அந்த வேலைகள் செய்ய வராங்க. ஒரு ஆசாரிகளுடைய வேலைகள் செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வராங்க. ஆனால் அப்போ அந்த ஒரு வேலை செய்ய வரக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும். ஒரு வேளை சுத்தம் இல்லாமல் அவங்க ஒரு வேலை உள்ளே அந்த வேலைகள் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க, அங்கே தண்டிக்கப்படுவாங்க. இப்போ அதே போல் தான் நம்ம செய்யக்கூடிய பலிகள், நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பிரயாசங்கள் எல்லாமே எப்போ அது தேவனுக்கு ஏற்புடையதாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபை ஜனங்கள் மத்தியில் நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை காட்டிலும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய அந்த வேலைகள் தேவன் ஏற்புடையதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே செஞ்சுடுவோம். இங்கே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரியைகளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணிக்குவோம், நடந்துக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டு தான் இருக்காரு, அதை பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ அப்போ நம்ம இங்கே எவ்வளோ தூரம் நம்ம வேலைகள் செஞ்சாலும் பலி செலுத்தினாலும் அதனுடைய பிரயோஜனம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்தகாரத்தில் நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் மாத்திரம்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10 முதல் 12 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபீடத்தின் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி ஒரு வேளை அந்த காலத்தில் உங்களுடைய கிரியைகள் சரியா இல்லை அப்படின்னா அது எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேவியர்கள் மாதிரி தான் அவங்க அசுத்தமாக தேவனுடைய வேலையை செஞ்சாலும் அந்த வேலை என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்மளுடைய பலி தேவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை
சரி செய்வதற்கு ஆள் இல்லாத இடத்துல நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமா நம்ம இருக்கிறோமோ அந்த லைஃப் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பலிகளை தேவனிடத்தில் கொண்டு போகுது. ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்து அதிக நேரம் எதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பைபிள் படிக்கிறதுக்கு, பைபிள் காரியங்களை பற்றி யோசிக்கிறது, சிந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டாலாம் டிவி ஆன் பண்ணி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே சொல்கிறது ஒன்று, வீட்டில் போய் செய்கிறது ஒன்றா இருக்கும். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து என்ன டைம் கிடச்சாலும் நாங்கள் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதை தேவனுடைய வசனங்கள் படிக்கிறதுக்கும் சகோதர சகோதரிகிட்ட பேசுகிறதுக்கும் சத்தியத்தை கேட்குறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் போய் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அடுத்த வாரம் வந்து இதே விஷயத்தை நம்ம எல்லோரும் பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து வீட்டில் போய் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கிரியைகள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கும். இங்கே வந்து அப்படி பேசி நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் தேவனுக்கு கண்டிப்பாக என்ன ஆகாது, ஏற்புடையதாக இருக்காது. நம்ம என்ன வேலையாக செய்யலாம், எப்படிப்பட்ட வேலைகள் வேணால் செய்யலாம், எப்படிப்பட்ட பலிகள் வேணால் செலுத்தலாம், ஆனால் அந்த பலிகள் என்ன பண்ணப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வைக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மோசமான ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து அதோடு நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வந்து அந்த மாதிரி அந்த கேரக்டரே நமக்கு இருக்கிற மாதிரி தெரியாத மாதிரி வந்து உட்காந்து எந்திரிச்சு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்தகார கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குது. அப்படி நம்ம இருந்துட்டு நம்ம செலுத்தக்கூடிய பலியை அவர் என்ன பண்ணுறதில்ல, அவர் ஏற்றுக்கொள்றதில்லை. வாசிக்கலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதானவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதை ரொம்ப நேசிக்கிறாங்க, இருட்டை. அதான் எப்படி சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இருட்டை விரும்புகிறாங்க, ஏன் இருட்டை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய கிரியைகள் என்ன ஆகாது, தெரியாது. இப்போ இருட்ட ஒரு இடம் இருக்குது, இப்போ இருட்டான இடத்துல நம்ம என்ன வேலை செய்கிறோன்னு யாருக்குமே என்ன ஆகாது, தெரியாது. ஆனால் வெளிச்சமாக இருந்தால் என்ன ஆயிரும், தெரிஞ்சிடும். அதனால தான் மனுஷர்கள் எல்லாருமே எதை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியை காட்டிலும் இருளையே விரும்புகிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு கிரியைகளில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதை மறைச்சே வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும். வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களின் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய கண்கள் வந்து 2 பேர்த்து மேலேயும் காமனாக பார்த்துட்ருக்கார். ஆனால் நீதிமான்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். துன்மார்க்கனுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாக அவர் இருக்கார். ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஸோ அப்போ நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப கிளியராக பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான நன்மைகளை செய்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக தீமை செய்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா தேவன் என்ன பண்ணிகிட்ருக்கார், நீதிமான் கூப்பிடுறதுக்கு அவருடைய செவி என்ன பண்ணிகிட்ருக்காரு, சாட்சி வச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பார்த்தாலும் பார்க்கலினா, அதாவது நம்முடைய சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நம்மளுடைய கிரியைகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாறுபாடும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தேவனுக்கு பிரியமான நடக்கைகளை நம்ம இருந்துகிட்ருக்கோம். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே.
இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது ரெண்டு கம்பேரிஷன் எடுக்கிறார். ஒன்று சத்தியத்துக்கு முன்னாடி உங்களுடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு, சத்தியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அதான் அப்படி பேசுகிறார். எப்படின்னா 21ஆம் வசனம் வந்து பேப்டிசத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். எப்படி சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சி. இப்போ நீங்கள் இருந்து பழைய காலத்தில் நம்ம செஞ்ச கிரியைகள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது, வெட்கமாக இருக்குது. அதான் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிது, அவைகளின் முடிவு மரணமே. ஸோ அப்போ பழைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ வெட்கமாக இருக்குது, அதை செஞ்சதுனால நமக்கு என்ன இருக்குது, மரணம் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஸோ இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு என்ன பண்ணிட்டோம், அடிமையாயிட்டோம். இப்போ இந்த அடிமையானது நிமித்தமாக பலன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். இப்போ நம்ம வந்து யோசிக்கும்போது இப்போ இந்த அந்தகார கிரியைகள் வந்து நமக்கு ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்றத அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செய்கிறதுனால மற்றவர்களுக்கு பலன் கிடையாது, யாருக்கு தான் பலன், நமக்கு தான் பலன். ஸோ அப்போ அந்த காலத்தில் கூட நம்மளுடைய கிரியைகளை சரியாக வச்சுருக்கிறனுடைய ஃபைனல் ரிசல்ட் யாருக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஃபேமிலிக்கோ கிடையாது, யாருக்கு தான், முழுக்க முழுக்க நமக்கு தான். ஸோ அப்போ நம்மளுடைய அந்தகார கிரியைகளை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஃபைனலாக நம்ம எதுக்காக இதெல்லாமே செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்திகரிக்கப்படணும், நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அதான் இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஸோ பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாகி தேவனுக்கு அடிமையானதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிசுத்தமாயிடுவோம், நம்ம ஜீவனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அப்போ அதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறோம் இல்லைய, நம்ம நன்மையாக நம்ம வந்து நல்ல ஒரு பரிசுத்த ஜனங்களாக இங்கே இருக்கிறதுனால தேவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது யாருடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்ம செய்கிறோம், நம்மளுடைய கிரியைகளை சுத்திகரிக்கிறோம், நம்மளுடைய பிரயோஜனத்துக்கு தான். தேவன்கிட்ட இருக்கக்கூடிய ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று சொல்ல மாட்டார், இதை செய்யாத இது செய்யாத. எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் தான். இப்போ ஆதாம் கிட்ட என்ன சொன்னார், பழத்தை சாப்பிடாத, எல்லாமே சாப்பிடு, இந்த ஒரு பழத்தை என்ன பண்ணாத சாப்பிடாதன்னு சொல்லியாச்சு. ஏவாளும் வந்தாச்சு. இப்போ இந்த பழத்தை ஃபஸ்ட்டு யார் வந்து டச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏவாள் தான் அதை வாங்குறாங்க, சாப்பிட போகிறாங்க. தேவன் அந்த இடத்துல ஏவாள் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்து, நான் சொன்னேன்ல சாப்பிடக்கூடாதுன்னு, ஏன் சாப்பிட்றதுக்கு போகிற, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல என்ன இருக்கும், ஏவாள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவர் ஏவாள் சாப்பிட்டாங்க, கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஆதாம் வாங்கி சாப்பிட்றாரு. ஆதாம் வாய் ஓப்பன் பண்ணும்போது தேவன் ஆதாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருக்க மாட்டார், சாப்பிட்ருக்க மாட்டார். ஆனால் ஏவாள் சாப்பிடும்போதும் ஆதாம் சாப்பிடும்போதும் தேவன் என்ன பண்ணல, உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணல. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நன்மை தீமை என்னதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ வந்து கூப்பிட்றார், ஆதாம் எங்கே இருக்க அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, நான் நிர்வாணமாக இருக்கேன், அதனால் நான் ஒளிஞ்சிட்ருக்கேன். சரி, உனக்கு யார் சொல்லி கொடுத்தது நீ நிர்வாணமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், கேட்குறார். ஸோ அப்போ தேவன் ஆதாம் கிட்ட என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டளை கொடுத்தார், சாப்பிடாத அப்படின்ட்டு. ஆனால் ஆதாமுடைய கிரியைகளை அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் அந்த பழத்தை சாப்பிடும்போது அவர் நினச்சிருந்தா சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த இடத்துல சுயாதீனத்தை கொடுத்துட்டார். நான் கட்டளை கொடுத்துட்டேன், இது செஞ்சால் இதனுடைய விளைவு என்னன்னு நான் உனக்கு சொல்லிட்டேன், சாப்பிட்டா சாகவே சாவாய் நான் உனக்கு சொல்லி இந்த சாய்ஸை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ சாப்பிட்டு சாகணுங்கிற சாய்ஸை நீ என்ன பண்ணிக்கிட்ட, எடுத்துக்கிட்ட. இப்போ அதே போல தான் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறார். அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பாவத்தை சூஸ் பண்ணுறதும் நன்மையை சூஸ் பண்ணுறது யார் கையில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ண மாட்டார், தடை பண்ண மாட்டார். முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்பார் அப்படின்னா, சட்டத்தின்படி நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்ததின்படி நீ என்ன பண்ணியிருக்கக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது. அதுலேயே என்ன இருக்குது, நியாய தீர்ப்பும் இருக்குது. அதற்குரிய பலனை நமக்கு என்ன பண்ணுவார், அவர் கொடுக்கிறவராக இருப்பார். வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால்
சர்மார்க்கனையும் துர்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இப்போ ஒரு யாருமே பார்க்காத ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு பாவம் பண்ணுறதுக்கு. இந்த பாவத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு விரோதமாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து பாவமே செய்யலை, ஆனால் பாவம் செஞ்சார், நம்ம பேச போகிறோம். நமக்கு தெரியும் அவர் பண்ணலன்ட்டு, இருந்தாலும் நம்மளுக்கு அவரை பிடிக்காது, அதுக்காக இந்த ஒரு பாவத்தை நம்ம பண்ண போகிறோம். அவருக்கு விரோதமாக பேச போகிறோம். அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே தோணக்கூடிய அந்த பழைய மனுஷனை தடை செய்யலாம். இப்போ இந்த 2 சாய்ஸ் நமக்கு இருக்குது. பேசலாம், பேசாமல் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் சொல்லும்போது சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, சகல எண்ணத்திற்கும் சகல கிரியைகளுக்கும் நியாயம் தீர்க்கக்கூடிய இன்னொரு காலம் என்ன இருக்குன்ட்டு சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம இப்போ யாருக்கும் தெரியாமல் நம்ம செய்கிறோன்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய இந்த பாவத்தையும் நம்மளுடைய சிந்தனையையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு இன்னொரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் காணாத இடத்துல என்ன பண்ண மாட்டோம், அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். அப்போ எப்போ இந்த பாவத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவன் பார்த்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டார். இல்லைன்னா தேவன் மேலே சுத்தமாக பயம் இல்லாத போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துணிகரமாக தெரிஞ்சே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறைவில் இருக்கும்போது, அந்தகாரத்தில் இருக்கும்போது நம்முடைய பாவங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ தேவன் வந்து ஆதாம் கிட்ட சொன்ன மாதிரி தான், பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாய். சாப்பிடும்போது அவர் என்ன பண்ண மாட்டார், வந்து நம்ம கையை பிடிக்க மாட்டார், விட்டுருவார். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தேவன் முன்னாடியே சொல்லிடுவார் சாப்பிட்டா என்ன நடக்கும்ன்ட்டு. அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவங்களிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு, நம்மளும் வந்து பாவிகள் தான், நிறைய நேரங்களில் நம்ம தவறுறோம். ஆனால் இந்த பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் பாவங்கள் அதிகமாக ஈடுபடுறதற்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட சேர்றோங்கிறத பொறுத்து இருக்குது. அதான் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருங்கள். ஸோ அப்போ நம்ம யார் கூட சேர்றோமோ அந்த ஒரு கிரியைகள் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டிக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு அவ்விசுவாசி இருக்கான் அப்படின்னா அவங்க கூட நீ என்ன பண்ணாத, சேராத, பிணையாத. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நுகம் எப்படி அவனுக்கு ஷேர் ஆகுதோ அது என்ன ஆயிரும், நமக்கும் ஷேர் ஆகும். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாவங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை விலக்கி நம்ம வச்சுக்கணும். அதான் சொல்கிறார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிரியைகளை நம்ம சுத்திகரிக்கணும். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யப்படும் போது அங்கேருந்து நம்மளை நம்ம விலக்கி காத்துக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஸோ ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம என்ன பண்ணோம், தள்ளிவிடணும். ஸோ அப்போ நம்மளுடைய அழைப்பை நம்ம உறுதிப்படுத்துறது எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தகாரங்களில் நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் தான். அந்த கிரியைகள் தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செலுத்தக்கூடிய பலி ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம கண்டிப்பாக அவர் கூட போய் நம்ம சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் நம்மளுடைய அந்தகார செயல்பாடுகள் வந்து தேவனுக்கு விரோதமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசி இந்த ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஸோ அதான் சொல்கிறார், தேவனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப கிளியர். அவர் எப்படி இருக்கார், ஒளியாக இருக்கிறார். அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருள் இல்லை. நாம் அவர் கூட ஐக்கியப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம்.
ஸோ அப்போ நம்ம ஒரு வேளை இங்கே செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் பார்க்காத ஒரு நேரங்களில் நம்ம தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த ராஜாக்களுக்கு ஒரு கண்ணியாக இருந்தார்களோ, அதே போல் நம்மளுடைய புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கைக்கு எது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்தகார கிரியைகள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ளும் பட்சத்தில் அது தேவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரியமாக இருக்கும். நம்மளுடைய பலிகள் தேவனிடத்தில் போய் சேரக்கூடியதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தின் மூலியமாக நம்ம பார்க்குறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.